கைஸ் இதோட ஃப்ரண்ட் லைட்டை பார்த்தீங்களா வேறு மாதிரி இருக்குது. ஸோ நம்மகிட்ட இருக்க என்ன கலர் பார்த்தீங்கன்னா இந்த கார்பன் ஃபைபர் டிப்பிங் பண்ண கலர் தான் இருக்குது. ஸோ ரொம்ப ஸ்டைலிஷான லுக்காக இருக்குங்க. ஸோ இந்த கிரே, அந்த பிளாக்கு, அதே மாதிரி இந்த ப்ளூ, இந்த மிக்சிங் வேறு மாதிரி இருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த கோல்டு கலர் யூஎஸ்டி ஃபோக்ஸு, இந்த ஃபோக்ஸும் வேறு மாதிரி இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த வண்டியை பற்றி சொல்லணும்னா இந்த 150 செக்மெண்ட்டை இந்த வண்டி எல்லாரும் விடல. 200 செக்மெண்ட், 250 செக்மெண்ட், 300 400 செக்மெண்ட். ஸோ இந்த வண்டி போனாலே பயிடுவாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ 400 சிசி வண்டி கொண்டு போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கேன். இப்போ இந்த வண்டியை ட்ராக் ரைஸ் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சா நான் 400 சிசி ஓட்டினாலே எனக்கே ஒரு சின்ன தயக்கம் இருக்கேன். என்னன்னு டாப் அடிக்கிறது வேறு மாதிரி வண்டி ஈஸியாக நம்ம ட்ராக் ரைஸில் இந்த வண்டியை வச்சு நம்ம இன்னொரு ஆப்டனன்ட் ஹை வேரியண்ட் வெஹிக்கிளை ஈஸியாக நம்ம பீட் பண்ணிடலாம். இதோட சீட் ஹைட் பார்த்தீங்கன்னா 815 சீட் ஹைட் கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு கீழே ஈஸியாக கால் எத்துது. ஸோ ஷார்ட் ரைடருக்கும் ஓகேயாக இருக்கும். ஸோ கைஸ் இன்னைக்கு இந்த வண்டி தான் கைஸ் ஓட்ட போகிறோம். ஆன் பண்ணி பார்த்தா தெரியும், இதில் யமஹான்னு சொல்லிட்டு காமிக்குது கைஸ். இந்த டிஎஃப்டி டிஸ்பிளே ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இதில் ஒயிட்டில் ஒரு லேட் கொடுத்துருக்காங்க. டே டைம் பார்க்குறதுக்கு ரொம்ப அக்ரெசிவாக இருக்குது. இதில் 2 ரைட் மோட்ஸ் கொடுத்துருக்காங்க கைஸ். சரியா, இது ட்ராக் மோடு, அதே இது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் மோடு. ஸோ 2 ரைட் மோடு கொடுத்துருக்காங்க. ஸ்டார்ட் பண்ணுவோம் கைஸ். ஸோ ரொம்ப நாய்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுதுங்க. வண்டியே சவுண்டே கேட்கல. வா 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 இங்கே பார்த்தீங்க இந்த ஆர்பிஎம்மில் லைட்டு காமிக்கிறதும் ரொம்ப ஸ்டைலாக இருக்குது. ஸோ இதில் ஆல்ரெடி இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இருக்குது, குவிக் ஷிஃப்டர் இருக்குது. குவிக் ஷிஃப்டர் அப் பண்ணிக்கலாம், அதை டவுன் பண்ண முடியாது. ஓகேவா, போயிட்டு இருக்கும்போது ஒரு 80-100 எல்லாம் கிளச்சு பிடிக்காமல நீங்கள் கியர் போட்டுக்கலாம். அதே கிளச்சை பிடிக்காமல் டவுன் பண்ண முடியாது, கிளச்சை பிடிச்சி தான் டவுன் பண்ணணும்.